அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான்மணி கடிகை பதிவேற்றம் 17 செய்யுள் 15. இன்னாமை வேண்டின் இரவழுக, இந்நிலத்து மன்னுதல் வேண்டின் இசை நடுக, தன்னொடு செல்வது வேண்டின் அறம் செய்க, வெல்வது வேண்டின் வெகுளி விடல். ஒருவன் தனக்குத்தானே இழிவு தேடிக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பானாகில் அவன் மற்றவரிடம் சென்று கையேந்தினால் போதும், இழிவு தானாக வந்து சேரும். இந்த நிலத்தில் நான் புகழ்பெற்று வாழ வேண்டும் என்று ஒரு நினைத்தால் அதற்குண்டான அரிய பெரிய செயல்களை செய்ய வேண்டும். அதனால் புகழ் கிடைக்கும், அவன் நினைத்து நிற்பான். இல்லை இல்லை, நான் இறந்த பிறகு என்னோடு நான் சிலவற்றை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொன்னால், நீ இறந்த பிறகு அறம் செய்தால் மட்டுமே அந்த புண்ணியம் மட்டுமே உன்னோடு வரும். எனவே இறந்த பிறகு உனக்கு ஏதாவது வேண்டுமென்றால், துணை வர வேண்டுமென்றால் அதற்காக அறம் செய்வாயாக. இல்லை, நான் எல்லோரையும் வெல்ல வேண்டும் என்று நினைத்தால் ஒன்றும் கவலை இல்லை, கோபத்தை விட்டுவிடு என்று சொல்லுகிற செய்தி. தனக்குத்தானே ஒருவன் இழிவு தேட வேண்டும் என்றால் கையேற்ற வேண்டும். இந்த நிலத்தில் நிலைத்த புகழோடு இருக்க வேண்டும் என்றால் அரிய பெரிய செயல்களை செய்ய வேண்டும். மறுமையில் தன்னோடு ஏதாவது எடுத்துச் செல்ல வேண்டும் என்று விரும்பினால் அறம் செய்ய வேண்டும். மற்றவர்களை வெல்ல வேண்டும் என்று ஒரு நினைத்தால் முதலிலே அவன் கோபத்தை விட வேண்டும் என்று அறிவுறுத்துகிற செய்யுள் இந்த செய்யுள். மீண்டும் ஒருவரை செய்யுளை பார்ப்போம். இன்னாமை வேண்டின் இரவெழுக, இந்நிலத்து மன்னுதல் வேண்டின் இசை நடுக, தன்னொடு செல்வது வேண்டின் அறம் செய்க, வெல்வது வேண்டின் வெகுளி விடல். நன்றி, வணக்கம்.